வணக்கம். நம்மகிட்ட நிறைய நிதி ஒழுங்குமுறை அப்புறம் செய்தி குறிப்புகள் இருக்கு. இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசலான்னு இருக்கோம். ஆமா. ரிசர்வ் பேங்க் என்ன செய்யுது, அரசாங்க திட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, உலக அளவுல என்ன நடக்குதுன்னு ஒரு அலசிடலாம். சூப்பர். ரிசர்வ் பேங்க் சமீபத்துல நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. வங்கித்துறை, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு நிறைய மாற்றங்கள் வருது போல. நிச்சயமா. அதையெல்லாம் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற தகவல்களோட சாராம்சம் இதுதான். ரொம்ப நல்லது. அப்போ ரிசர்வ் பேங்க் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? முதல்ல வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், அதாவது WMA, அது என்ன? ஆமா. WMAங்கிறது அரசாங்கம் டெம்பரரியா பண தேவைக்கு ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஓஹோ, சரி. இப்போ அக்டோபர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்குமான காலத்துக்கு இந்த லிமிட்ட 50,000 கோடியா செட் பண்ணிருக்காங்க. 50,000 கோடி? ஆமா. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். ஆமா, அரசாங்கத்தோட ஷார்ட் டேர்ம் நிதி நிலைமைய சமாளிக்க இது முக்கியம். வட்டி விகிதங்களும் ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ணிருக்காங்க. சரி. அடுத்து அக்கவுண்ட் அக்ரிகேட்டர், WAன்னு சொல்றாங்களே. ஆமா. அது சம்பந்தமா SROக்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஒரு கால் ஃபார் பண்ணிருக்கு. ஆமாம். அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ங்கிறது ஒரு முக்கியமான டிஜிட்டல் விஷயம். நம்மளோட பேங்க் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எல்லா நிதி தகவல்களையும் ஒரே இடத்துல நம்ம பெர்மிஷனோட பாக்குறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகே. இந்த சிஸ்டம் சரியா வளரணும், கஸ்டமர் நலன் பாதுகாக்கப்படணும்னு இத மேற்பார்வை செய்ய ஒரு சுய ஒழுங்குமுறை அமைப்பு, அதாவது SRO தேவைன்னு ரிசர்வ் பேங்க் ஃபீல் பண்ணுது. அதுக்குன்னு சில தகுதிகள்லாம் வச்சிருக்காங்களா? ஆமா. லாப நோக்கமற்ற நிறுவனமா இருக்கணும், குறைஞ்சது 2 கோடி நெட்வொர்த் இருக்கணும், மெம்பர்ஸ் எண்ணிக்கையும் குறிப்பிட்ட அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபினான்ஸை டிஜிட்டல் ஆக்குறதுல இது ஒரு ஸ்டெப். அதே மாதிரி நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் UCBகளுக்கு PCI கட்டமைப்புலயும் மாற்றம் வந்திருக்கு இல்லையா? கரெக்ட். PCAங்கிறது ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஒரு பேங்கோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது RBI தலையிட்டு சரி செய்ய எடுக்கிற ஸ்டெப்ஸ். இது மக்களுக்கு எப்படி முக்கியம்? ஏப்ரல் 1, 2025ல இருந்து UCBகளுக்கு புது PCA ரூல்ஸ் வருது. முன்னாடி இருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது மூலதன செலவு வரம்பு மாதிரி, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ எல்லா அடுக்கு UCBகளுக்கும் இது பொருந்தும். அப்படியா? முக்கியமா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, CARRன்னு சொல்வாங்களே, அது குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போனா PCA ஆக்ஷன் எடுப்பாங்க. நோக்கம் பிரச்சனைய ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பேங்க்ஸ ஸ்டேபிளா வைக்கிறது. இது அந்த பேங்க்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நல்லது தானே? ஆமா, நிச்சயமா. புதுமைகளை ஊக்குவிக்கிறதா சொன்னீங்க. ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ், அதுல 5வது பேட்ச்ல சில நிறுவனங்கள் தேர்வாகிருக்கு போல. ஆமா. ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்ங்கிறது புது ஃபின்டெக் ஐடியாக்களை RBI மேற்பார்வையில ஒரு கண்ட்ரோல்டு என்வாயரன்மெண்ட்ல டெஸ்ட் பண்ற இடம். 5வது பேட்சுக்கு நியூட்ரல் தீம்ல 5 கம்பெனி செலக்ட் ஆயிருக்காங்க. யார் யாருன்னு சொல்ல முடியுமா? கனெக்டிங் டாட், ABFF, ஃபினாக், இந்தியன் பேங்க்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ரா, அப்புறம் சிங்ஸி. இவங்க புது சர்வீசஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஃபின்டெக் வளர்ச்சிக்கு ஒரு பூஸ்ட். ஓகே. அப்படியே கோடக் மஹிந்திரா பேங்க் மேல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்ததை பத்தியும் சொல்லுங்களேன். ஆமா. அவங்க IT சிஸ்டம்ல சில இஷ்யூஸ் இருந்ததால புது கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல சேர்க்கறதுக்கும் புது கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கும் RBI தடை விதிச்சிருந்தது ஏப்ரல் 2024ல. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் சரி செஞ்சதால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீக்கிட்டாங்க. சரி, பேங்க்குக்கு இது ஒரு ரிலீஃப். ஆமா. நிதி மோசடிகளை குறைக்க இந்த ஃபோன் நம்பர் சீரிஸ் விஷயம் என்னது? RBI புதுசா ஏதாவது சொல்லியிருக்கா? ஆமா, இது ஒரு நல்ல முயற்சி. பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் டிரான்சாக்ஷன் சம்பந்தமான கால்ஸ்க்கு 1600XX சீரீஸையும், மார்க்கெட்டிங் கால்ஸ்க்கு 1400XX சீரீஸையும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன யூஸ்? நமக்கு வர்ற கால் எது முக்கியம், எது சும்மா விளம்பரம்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாத ஸ்பாம், மோசடி கால்ஸ் அவாய்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். டிஜிட்டல் பேமெண்ட் பாதுகாப்புக்கும் புது கைட்லைன்ஸ் வந்திருக்காமே. OTP தவிர வேற முறைகள் வருமா? ஆமா. SMS OTP முறையே விருத்தல. ஆனா அத மட்டும் நம்பாம டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி, உதாரணமா ஆப் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக்ஸ் மாதிரி புது செக்யூரிட்டி மெத்தட்ஸை கொண்டு வர பேங்க்ஸை என்கரேஜ் பண்றாங்க. குறிப்பா பார்டர் தாண்டின பரிவர்த்தனைகளுக்கு.
ஆமா. வெளிநாட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கூடுதல் பாதுகாப்பு, அதாவது அடிஷனல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் AFA கண்டிப்பா செக் பண்ணணும்னு கார்டு இஷ்யூ பண்றவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2026க்குள்ள இதை எல்லாம் அமல்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். சரி, ஃபாஸ்டேக் NCMC கார்டுகள் ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகுற மாதிரி மேண்டேட்ல மாற்றம் வந்திருக்கே. ஆமா, இனிமே நம்ம அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா ஃபாஸ்டேக், நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு இதுக்கெல்லாம் பணம் போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆயிடும். சின்ன விஷயமா இருந்தாலும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆமா, வசதிதான். இதெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கலோட ஒரு பகுதின்னு தெரியுது. இந்த ஒருங்கிணைந்த கடன் இடைமுகம் ULI பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்ன பெரிய விஷயமா? ULI, அதாவது யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ், இது கடன் வாங்குற குடுக்கிற ப்ராசஸ ரொம்ப சிம்பிள் ஆக்க போற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எப்படி? இப்போ லோன் வாங்கணும்னா நிறைய பேப்பர் ஒர்க், பல இடங்களுக்கு அலையணும். ULI வந்தா ஒரே இடத்துல பல பேங்க்ஸ், NBFCகளோட லோன் ஆஃபர்ஸ பார்த்து அப்ளை பண்றது ஈஸியாகும்னு எதிர்பார்க்கறாங்க. இது லோன் மார்க்கெட்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கலாம். ஓஹோ, பெங்களூர்ல நடந்த மீட்டிங்ல கவர்னர் இத பத்தி பேசினாரா? ஆமா, சக்திகாந்த தாஸ் அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. டிஜிட்டல் கடன்ல RBI ரொம்ப கவனமா இருக்குன்னு சொன்னீங்க. தத்தா ஃபினான்ஸ்னு ஒரு NBFC லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்களே. டிஜிட்டல் லோன் கொடுக்கறப்போ நிறைய ரூல்ஸ் மீறி இருக்காங்க. முக்கியமா கஸ்டமர் ஆன்போர்டிங், KYC, லோன் டிஸ்பர்சல், கலெக்ஷன்னு எல்லாத்தையும் சரியா செய்யாம தேர்ட் பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி ஆப்ஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு? அவங்க குறிப்புகள் படி கின் கேஷ் ஆப், டூ லோன் ஆப், அப்புறம் ஜெஸ்ட் கேஷ் ஆப், இது மாதிரி தப்பா போற கம்பெனிங்களுக்கு இது ஒரு வார்னிங். இதே மாதிரி பின்டெக் துறைக்கு முதல் முறையா ஒரு SRO FT அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஃபேஸ். ஆமா, ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட், ஃபேஸ். இதுவும் ஒழுங்குமுறைய பலப்படுத்ததான். RBI எல்லா பின்டெக்கையும் நேரடியா பாக்குறது கஷ்டம். அதனால அந்தந்த துறை சார்ந்த அமைப்பே சில ஒழுங்குமுறை வேலைகளை பார்க்கட்டும்னு இந்த SRO கான்செப்ட். வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், அதாவது வேணும்னே கடன் கட்டாதவங்க மேலயும் RBI கவனம் செலுத்துதா? கண்டிப்பா. 25 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாம ஏமாத்துறவங்களோட NPA அக்கவுண்ட்ஸ கண்டிப்பா ஆய்வு செய்யணும்னு பேங்க்ஸ்க்கும் NBFCகளுக்கும் மாஸ்டர் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சட்டவிரோத லோன் ஆப்ஸை கட்டுப்படுத்த டிஜிட்டா, அது என்னது? டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி. இனிமே லோன் கொடுக்கிற ஆப்ஸ் இந்த ஏஜென்சி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபைடு அப்படின்னு ஒரு டேக் வாங்கணும். அப்படி இல்லனா அது இல்லீகல் ஆப்னு கருதப்படும். இந்த போலி ஆப்ஸ் சொல்லே குறைக்க இது உதவும். சரி, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நியூஸ். KCC லோனுக்கு வட்டி மானிய திட்டம் தொடருதாமே. ஆமா, MISS மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் 2024-25க்கும் கண்டினியூ பண்றாங்க. 3 லட்சம் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அக்ரி லோன்ஸ்க்கு வட்டி மானியம் உண்டு. கரெக்டா ரீபே பண்ணா இன்னும் இன்சென்டிவ் இருக்கு. ஓகே, வங்கிகளோட மொத்த வைப்பு, அதாவது பல்க் டெபாசிட் லிமிட்ஸையும் மாத்திருக்காங்க போல. ஆமா, பெரிய தொகையா டெபாசிட் பண்றது தான் பல்க் டெபாசிட். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்னு ஒவ்வொன்றுக்கும் இந்த லிமிட் அப்பப்ப மாத்துவாங்க. உதாரணமா, சில பெரிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இந்த லிமிட் 15 லட்சத்துல இருந்து 1 கோடியா ஏத்திருக்காங்க. இது பேங்கோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கும். சரி, இந்த P2P லெண்டிங் அதுக்கு ரூல்ஸ் டைட் பண்ணிருக்காங்களா? ஆமா, பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு RBI நினைக்குது. இனிமே எல்லா பணப்பரிமாற்றமும் எஸ்க்ரோ அக்கவுண்ட் வழியா தான் நடக்கணும். லிமிட் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒருத்தர் அதிகபட்சம் 50 லட்சம் வரை தான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா கடன் கொடுக்க முடியும். 10 லட்சத்துக்கு மேல கடன் கொடுக்கறவங்க அவங்களோட நெட்வொர்த் சர்டிபிகேட்டை ஒரு CA கிட்ட வாங்கி கொடுக்கணும். இதனால நம்பகத்தன்மை கூடும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் நோக்கம். அடுத்து கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ARCs, அதாவது சொத்து மறுகட்டமைப்பு நிறுவனங்கள், அவங்களுக்கு மினிமம் கேபிட்டல் அதிகமாக்கி இருக்காங்களே. ஆமா, ரொம்பவே அதிகம். முன்னாடி 100 கோடி ரூபாய் இருந்த மினிமம் கேபிட்டல் தேவை படிப்படியா 300 கோடியா ஏத்தணும். 2026 மார்ச்சுக்குள்ள 300 கோடி இருக்கணும். இதனால இந்த கம்பெனிஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி பெரிய NPA அக்கவுண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களோட CRARம் 15% இருக்கணும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் SFBகளுக்கும் இதே மாதிரி தானா? ஆமா, SFBகளுக்கான மினிமம் கேபிட்டல் 100 கோடியிலிருந்து 200 கோடியே ஏறி இருக்கு. பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் கூட கண்டிஷன்ஸ் மீட் பண்ண SFBயா மாறனா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற SFBகள் யூனிவர்சல் பேங்க்ஸா மாறவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. உதாரணமா 1000 கோடி நெட்வொர்த், குறைவான NPA.
இதெல்லாம் பேங்கிங் செக்டாரை ரீஸ்ட்ரக்சர் பண்ற நடவடிக்கைகள். சரி, ஆர்பிஐ ஃபைன் போடுறதும் உண்டு. முத்தூட் ஃபின்கார்ப் மேல ஏன் ஃபைன்? அவங்க இன்டர்னல் ஓம்பட்ஸ்மென் மெக்கானிசம் சரியா ஃபாலோ பண்ணலைன்னு ஆர்பிஐ கண்டுபிடிச்சிருக்கு. கஸ்டமர் புகார்களை அவங்க இன்டர்னல் சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணா அதை ஆட்டோமேட்டிக்கா ஓம்பட்ஸ்மேனுக்கு அனுப்பணும். அந்த ப்ராசஸ்ல குறை இருந்ததால 2.70 லட்சம் ஃபைன். அப்பப்பா, ஆர்பிஐ எவ்வளவு விஷயங்கள கவனமா இருக்கு. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பக்கம் போலாமா? ஆயுஷ்மான் பாரத், பிஎம்ஜேஏ ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சா? ஆமா, 2018 செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க. இது உலகத்திலேயே பெரிய கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் ஹெல்த் கவர். இப்போ எவ்வளவு பேர் இதுல இருக்காங்க? இப்போ 55 கோடிக்கு மேல பயனாளிகள் இருக்காங்க. ஆரம்பத்துல ஏழை குடும்பங்களுக்கு மட்டும் இருந்தது. இப்போ ஆஷா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், 70 வயசுக்கு மேலானவங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு நிறைய பேரையும் சேர்த்திருக்காங்க. இதுவரைக்கும் 1.48 லட்சம் கோடி மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கேட்கவே பிரமாண்டமா இருக்கு. அடுத்து பிஎம்எஸ்பிஒய், பிஎம்ஜேஜேபிஒய், இந்த ரெண்டுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம்? ரெண்டும் இன்சூரன்ஸ் தான், ஆனா வேற வேற. பிஎம்எஸ்பிஒய்ங்கிறது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். வருஷத்துக்கு 20 ரூபாய் தான் பிரீமியம். 18லேருந்து 70 வயசு வரைக்கும். ஆக்சிடென்ட்ல டெத் அல்லது நிரந்தர ஊனம் ஏற்பட்டா 2 லட்சம் ரூபாய். பகுதி ஊனத்துக்கு 1 லட்சம் ரூபாய். சரி, பிஎம்ஜேஜேபிஒய் அது லைஃப் இன்சூரன்ஸ். பிரீமியம் வருஷத்துக்கு 436 ரூபாய். 18லேருந்து 50 வயசு வரைக்கும். எந்த காரணத்தினால மரணம் ஏற்பட்டாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுல ஊனத்துக்கு கவர் இல்ல. ரெண்டுமே குறைஞ்ச பிரீமியத்துல நல்ல சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். இது கூடவே அடல் பென்ஷன் யோஜனா பத்தியும் சொல்லிரலாமே. ஆமா, ஏபிஒய் பென்ஷன் ஸ்கீம். நாம கட்டுற கான்ட்ரிபியூஷனை பொறுத்து 60 வயசுக்கு அப்புறம் மாசம் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கேரண்டீட் பென்ஷன் கிடைக்கும். சரி, இந்த பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் பிஎஸ்பிடிஏ, அதுக்கு ஏன் இவ்ளோ கண்டிஷன்ஸ்? பிஎஸ்பிடிஏங்கிறது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வந்தது. அதனால பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இது இல்ல. அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் 50,000 ரூபாய் தான் வைக்க முடியும். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மேல கிரெடிட் பண்ண முடியாது. மாசத்துக்கு 10,000 ரூபாய் தான் எடுக்க முடியும். இந்த கண்டிஷன்ஸ் அந்த அக்கவுண்டோட பர்பஸ பாதுகாக்குது. பிபிஎஃப், கேவிபி, எஸ்சிஎஸ்எஸ், மாதாந்திர வருமான திட்டம்னு நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்? சிம்பிளா சொல்றேன். பிபிஎஃப் லாங் டேர்ம் சேவிங்ஸ், டாக்ஸ் பெனிஃபிட் அதிகம், 15 வருஷம் லாக்இன். கேவிபி, கிசான் விகாஸ் பத்ரா, போட்ட பணம் டபுள் ஆகும். இப்போ 115 மாசம், பெருசா டாக்ஸ் பெனிஃபிட் இல்ல. எஸ்சிஎஸ்எஸ், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதிக வட்டி, பாதுகாப்பு. 5 வருஷ திட்டம், ஏடிசி பெனிஃபிட் உண்டு. மாதாந்திர வருமான திட்டம், அது என்எஸ்எம்ஐஎஸ். மாசம் மாசம் வட்டி வேணுங்கிறவங்களுக்கு 5 வருஷ திட்டம், இன்வெஸ்ட்மெண்ட்க்கு லிமிட் இருக்கு. ஓகே, நல்ல தெளிவு. இப்போ பொருளாதாரம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ எப்படி இருக்கு? சிங்கப்பூர், மொரிஷியஸ், யுஎஸ் மாதிரி நாடுகள்ல இருந்து அதிக எஃப்டிஐ வருது. மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ், குறிப்பா ஐடி, டெலிகாம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. உங்க நோட்ஸ் படி 2023-24ல சேல்ஸ் growth கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 9.3%. ஆனா காஸ்ட் கண்ட்ரோல்னால ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 20.4% அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா ஸ்டேட்ஸ் அதிக எஃப்டிஐ அட்ராக்ட் பண்ணுது. ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் ஏறிருக்காமே. ஆமா, அது நல்ல விஷயம். மார்ச் 2023ல 60.1 இருந்தது. மார்ச் 2024ல 64.2 ஆயிருக்கு. அதிகமான மக்கள் பேங்கிங், இன்சூரன்ஸ் மாதிரி நிதி சேவைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இது காட்டுது. அடுத்து பேங்கிங் செக்டர், பொதுத்துறை வங்கிகளை மெர்ஜ் பண்ணாங்களே, அதோட நோக்கம் என்ன? ஆமா, பல பிஎஸ்பிக்களை இணைச்சு பெரிய பேங்க்ஸா மாத்துறாங்க. உதாரணமா பிஎன்பி கூட ஓபிசி, யுனைடெட் பேங்க், கனரா பேங்க் கூட சிண்டிகேட். நோக்கம் பெரிய ஸ்ட்ராங்கான பேங்க்ஸை உருவாக்கி அவங்களோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறது, குளோபல் லெவல்ல போட்டி போட வைக்கிறது. சரி, இப்போ ஃபின்டெக், கிரெட் கம்பெனி இ-ரூபி வாலெட் கொண்டு வந்திருக்கு, நம்ம ஆர்பிஐயோட டிஜிட்டல் ரூபாயை வச்சு. ஆமா, இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். சிஆர்டி தான் ஒரு ஃபின்டெக் கம்பெனியா சிபிடிசி ரீட்டைல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வாலெட் பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ் பேங்க் தான் ஸ்பான்சர் பேங்க். இதுல எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணலாம்? இப்போதைக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும், ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும், வாலெட்ல 1 லட்சம் வரைக்கும் வைக்கலாம். இது டிஜிட்டல் ரூபாய மக்கள்கிட்ட கொண்டு போறதுல ஒரு முக்கியமான ஸ்டெப். இது மாதிரி ஏகப்பட்ட டிஜிட்டல் முயற்சிகள் இருக்கு போல.
என்பிசிஐ சர்வீசஸ், ஆர்பிஐயோட உத்கம் போர்ட்டல், தக்ஷ, பிஐடிஎஃப் திட்டம்னு பெரிய லிஸ்டே இருக்கே. உண்மைதான். என்பிசிஐ தொடர்ந்து புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐயும் சிபிடிசி, உத்கம், யுஎல்ஐ, அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்னு பல டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல எவ்ளோ வேகமா போகுதுன்னு இது காட்டுது. சரி, கொஞ்சம் இன்டர்நேஷனல் நியூஸ். ட்ரம்ப் வரிகள் பத்தி உங்க நோட்ஸ்ல இருக்கு. அது என்ன விஷயம்? உங்க சோர்ஸ் படி முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில இம்போர்ட்ஸ் மேல, குறிப்பா சில மருந்துகள், ஹெவி ட்ரக்ஸ், ஃபர்னிச்சர் மேல அதிக வரி 100% வரைக்கும் கூடி போடுறதா சொல்லியிருக்கார் அல்லது போட்டிருக்கார். அமெரிக்க தொழிற்சாலைகளை பாதுகாக்க வெளிநாட்டு பொருட்கள் அதிகமா வர்றதை கட்டுப்படுத்துறதான் நோக்கம்னு சொல்லப்படுது. இது எந்த நாடுகளை பாதிக்கும்? மெக்சிகோ, கனடா, ஜப்பான், ஜெர்மனி மாதிரி நாடுகளை பாதிக்கலாம். உலக வர்த்தகத்துல இது சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு இன்டர்நேஷனல் நியூஸ், ஹங்கரி ஐசிசில இருந்து விலகுறதா? ஏன் இப்போ? காரணம், இஸ்ரேலி பிரதமர் நெத்தன்யாகு மேல ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் போட்டதுதான். ஹங்கேரி ஐசிசி மெம்பருங்கிறதால நெத்தன்யாகு அங்க வந்தா அவர் அரெஸ்ட் பண்ணணும். இந்த சூழல்ல இருந்து தப்பிக்க ஐசிசில இருந்து விலகுறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இது முதல் தடவை. ஐசிசியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் 2002ல ஆரம்பிச்சாங்க. ஹேக்ல இருக்கு. இனப்படுகொலை, போர்க்குற்றம் மாதிரி பெரிய குற்றங்கள் செஞ்ச தனிநபர்களை விசாரிக்கிறது தான் வேலை. ஆனா யுஎஸ், ரஷ்யா, சீனா, இந்தியா, இஸ்ரேல் மாதிரி பெரிய நாடுகள் இதுல மெம்பர்ஸ் இல்ல. ஓகே, கடைசியா ஆர்பிஐயோட விழிப்புணர்வு முயற்சி, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவேர்னஸ் வீக். ஆமா, DPAW 2025 மார்ச் 10ல இருந்து 16 வரைக்கும். தீம் இந்தியா டிஜிட்டலாக செலுத்துகிறது அல்லது ஹர் பேமெண்ட் டிஜிட்டல். எல்லாரையும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ண என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். ரிசர்வ் பேங்கோட நடவடிக்கைகள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மாற்றங்கள், இன்டர்நேஷனல் நியூஸ்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். ஆமா, இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்மளோட தினசரி வாழ்க்கையில, ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ்ல, ஏன் உலகத்தை பார்க்குற விதத்துல கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பேசணும். இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. சிபிடிசி, யுஎல்ஐ, எஸ்ஆர்ஓக்கள் இந்தியாவில் ஃபின்டெக், டிஜிட்டல் ஃபினான்ஸ் இவ்ளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல இந்த சூழல்ல நாம சரியா செயல்படணும்னா எந்த மாதிரி புது ஸ்கில்ஸ் அல்லது அவேர்னஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல கேள்விதான். இதோட இந்த விரிவான அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.